இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நீதி, சமாதானம், பசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் எங்களை நிறைத்து எங்களிலிருந்து வழிந்தோடி மற்றவர்களை அது பாதிக்கும்படியாக, மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படியாக, ஒரு படி மாவு 3 படி மாவை புளிக்க பண்ணுகிறது போல நாங்கள் பெற்ற அனுபவங்கள், எங்கள் இருதயத்தில் பெற்ற சந்தோஷங்கள், எங்களுக்குள்ளாக நாங்கள் தேவனை அறிந்த விதங்களை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை பயன்படுத்தும்படியாய் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், அது தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ளணும். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் வாழ்கின்ற காலத்திற்கும் சுவிசேஷம் எழுதப்பட்ட காலத்திற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்லேயே வித்தியாசம் நிறைந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்குள்ளாக நம்ம போக முடியும். we have the ஆப்ஷனில் கடவுள் இல்லைன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அப்படி சொல்லுகிற ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. அல்லது கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இருக்கும், ஆனால் நாங்கள் மதம் சார்ந்தவர்கள் இல்லை அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அக்னாஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு சக்தி இருக்குது, ஆனால் அது என்ன சக்தின்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அன்றைக்கு எழுதும் பொழுது, அன்றைக்கு சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நாம் அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம். எல்லாமே ப்ரிமேட்டட் வித் காட். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நல்லது நடந்தாலும் கடவுள் தான், கெட்டது நடந்தாலும் கடவுள் தான். எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு காரணராக யோசிக்கிற ஒரு உலகத்தில் நாம் இருந்தோம். இன்றைக்கி நாம் அப்படி இல்லை. நான் ஒரு முறை ஒரு கிறிஸ்தவர்கள் கூடியிருந்த ஒரு இடத்துல இப்படி கேட்டேன், மழை எப்படி உண்டாகுது, அல்லது மழை யார் தர்றது, மழை எப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க உடனே ரொம்ப விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் இப்படி ஆரம்பித்தார், தண்ணீர் ஆவியாகி மழையாக பெய்யுது அப்படின்னாரு. உடனே இன்னொருத்தர் அதை திருத்தினார், இல்லை தண்ணி ஆவியாகி இது மேகமாகி அந்த மேகத்தில் குளிர்ந்த காற்று வீசும் பொழுது அது மழையாக பொழிகிறது அப்படின்னு சொல்லி எப்படி இந்த மழை உண்டாகிறது என்பதற்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் உடனே கிண்டலாக சொன்னேன், ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் இருக்கிறேன், ஆண்டவரை நம்புகிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறேன், ஆனால் ஒருத்தர் கூட மழை எப்படி உண்டாகுதுன்னு கடவுள் தர்றாருன்னு சொல்லவே இல்லையே, மழையை கடவுள் தர்றாருன்னு சொல்லவே இல்லையே, உடனே இப்படி இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன் பண்ணேன். ஏன்னா நம்ம மூளை கூட அந்த மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதை நம்ம சொல்லுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் போய் மழை எப்படி உண்டாதுன்னு கேட்டால் இப்படியே சொல்லியிருப்பாங்க, கடவுள் தர்றார், மழை ஏன் பெய்யலை, கடவுள் தரல, கடவுள் ஏதோ கோபமாக இருக்கிறார் அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. கடவுள் கோபமாக இருந்தால் மழை பெய்யாது, அதற்கான சில காரியங்களை செய்யணுன்ற நம்பிக்கையும் சில இடங்கள்ல இருக்குது. ஆனாலும் கூட பொதுவாக நாம் எல்லாருமே அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறவர்களாக மாறி இருக்கிறோம். அறிவியல் பூர்வமாக சிந்திக்கும் போது என்ன பிரச்சனை உண்டாகுதுன்னு சொல்லி சொன்னால், எல்லா காரியங்களுக்கும் நமக்கு விளக்கம் தேவைப்படுகிறது. எல்லா காரியங்களுக்கும் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது. எதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் எனக்கு அது ஒரு விளக்கம் எனக்கு தேவைப்படுது. நிறைய பேர் அந்நிய பாஷையெல்லாம் நம்பாததுக்கு ஒரு காரணம் என்ன, அது விளங்கி கொள்ள முடியல அப்படின்றதுனால தான். அதுபோல் எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் ஜனங்க தேவைப்படுறதுனால இந்த ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது விளக்கம் கொடுக்கிறவர்கள், அந்த வேதத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவர்கள் எப்படியாவது அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஏன்னா விளக்கம் கொடுத்தா தானே இவருக்கு அறிவு இருக்குன்னு நம்புவாங்க, விளக்கம் கொடுத்தா தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ யார் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குதோ அவரை கேட்பதற்கு நிறைய பேர் வருவாங்க. இப்படி நிறையா விஷயங்கள் டைனமிக்ஸ் அதை சுற்றி இருக்கிறதுனால நாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுல ரொம்ப வாஞ்சியுடையவர்களாக மாறிவிட்டோம். நாம் இந்த விளக்கம் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபடும் பொழுது நம்முடைய அறிவுக்கு ஏற்றது போல நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கேற்ற விதத்தில் தான் நம்ம விளக்கம் கொடுக்க முடியும். அதனால அந்த காரியத்தினுடைய தீவிரத்தை நம்ம குறைச்சிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. we reduce the things நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது.
நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதை சுருக்கிடுறோம். அந்த காரியம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்றதை பற்றி நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ சுவிசேஷம் அப்படிங்கிறது அது எவ்வளோ பெருசுன்னெலாம் நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை விளக்கம் கொடுக்கணும். அப்போது இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டா பரலோகம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா நரகம். இதை வச்சுக்கிட்டு விளக்கம் வந்து பல விதங்களில் பல விதமாக நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ரட்சிப்பு என்பதாக இருக்கட்டும், சுவிசேஷமாக இருக்கட்டும், இப்படியே போய் போய் கடைசியில் கடவுளையே சுருக்கிட்டோம். கடவுளை விளக்கம் சொல்லும் போதே என்ன சொல்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்கிறோம். அதை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரியும் பக்திக்குரிய காரியம் மாதிரியும் இருக்குது. ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா we are just using God as a tool. கடவுளை ஒரு உபகரணமாக பயன்படுத்துகிறோம். அந்த அளவுக்கு சுருக்கிட்டோம். எப்படி பரலோகத்தை சுருக்கிட்டோமோ, எப்படி சுவிசேஷத்தை சுருக்கிட்டோமோ, எப்படி ரட்சிப்பு என்பதை சுருக்கிட்டோமோ, எல்லாத்தையும் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன, அந்த கிளாஸ் ஏற்றுக்கொண்டால் பரலோகம், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகம். இப்போ இயேசு ஏன் வந்தார்? நரகத்திலிருந்து தப்புவித்து பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக. பாவம் என்றால் என்ன? பாவம் செய்கிறவர்கள் நரகத்துக்கு போவார்கள், பாவத்திலிருந்து கழுவப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். இப்படி எல்லாத்தையும் எதுக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், பரலோகம் நரகம் இந்த கண்ணாடி வழியாக மட்டுமே பார்க்க நாம் பழக்க வைக்கப்பட்டிருக்கிறோம், போதிக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளும் அப்படிதான். இப்போ பல சமயங்களில் தேவனை எப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்கு பணம் கிடைக்க ஹெல்ப் பண்ணுறவரா, அல்லது நாம் விரும்புகிற காரியங்களை நம்ம அடைவதற்கு, எதுவானா இருக்கட்டும், சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்க்கையை அடைவதற்கு ஒரு உதவி செய்கிற ஒரு டூல். இப்போ பாருங்கள், நான் ஒரு பள்ளத்திலேருந்து ஒரு கல்லை தூக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படணும். பள்ளத்திலேருந்து கல்லை எடுத்து மேலே கொண்டு வரணும், ரொம்ப கஷ்டப்படணும். அதே ஒரு உபகரணம், எனக்கு ஒரு கிரெயின் இருந்தது அப்படின்னா அது டக்குன்னு வரும், அதில் மாட்டி விட்ட உடனே அது மேலே தூக்கிட்டு வந்துடும். ஈஸியாக்கிறோம், வாழ்க்கையை ஈஸியாக்கிறோம். அப்படி இந்த வாழ்க்கையை ஈஸி ஆக்குவதற்கான ஒரு உபகரணமாக கடவுளை பார்க்கிற ஒரு விஷயமும் இப்போது நம்ம மத்தியில் பரவிட்டு இருக்குது. இப்போ சில பேர் வந்து கடவுளுக்கு கொடுத்தா நிறைய கிடைக்கும் என்பதற்காக கொடுக்கறது, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் நிறைய கிடைக்குன்றதுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறது, இப்படி எல்லா பகுதிகளிலையும் எல்லாம் இருக்குது. கடவுளை நம்மனா கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாருங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கடவுளை நம்பி வாங்குறவங்க இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் 4 வகையான மக்கள் இருக்கிறாங்க. கடவுளை நம்பி செழித்தவர்கள் இருக்கிறாங்க, கடவுளை நம்பி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, கடவுளை நம்பாமல் செழித்தவங்க இருக்காங்க, கடவுளை நம்பாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இப்படி எல்லா வகையிலையும் எல்லாரும் இருக்கிறாங்க. அதிலலாம் விஷயங்கள் இல்லை. நாம் ஏன் நம்புகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயங்கள். ஏன்னா நம்ம கண்ணு முன்னால் நம்மளை போல் ஜெபிக்காத, நம்மளை போல் நல்லா நம்மளுடைய அடிப்படையில், நம்முடைய தராதரத்தின் ஒன்று இருக்கும் இல்லையா, நம்முடைய மார்க் லிஸ்ட்டில் நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டு 100 மார்க் வாங்கிடுறாரு. நான் நல்லா படிக்கிறேன், ஆனால் எனக்கு 35 கூட கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு அங்கலாய்ப்புலாம் நிறைய பேர்ட்ட இருக்குது. கடவுளை நம்பாதவர்கள் கூட எப்படி பணக்காரர்கள் ஆகிறாங்கன்னா, பணக்காரர்கள் ஆகுவதற்கு நிறைய உபகரணங்கள் இருக்குது. நிறைய உபகரணங்கள், வேறு வேறு உபகரணங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்களே பணக்காரங்கள் ஆகிடலாம். அதுக்கு கடவுள் என்கிற உபகரணத்தை தான் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். அப்போ இந்த நிறைய குழப்பங்கள்லேருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். ஏங்க நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எனக்கு வந்து பணமே வர மாட்டேங்குதுன்னா, பணத்தை வர வைப்பதற்கு வேறு வேறு உபகரணங்கள் இருக்குது. இப்போ கடவுளை நம்புறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த கேள்வியே தவறு. கடவுளை ஏதோ கிடைக்குங்கிறதுக்காக நாம் நம்பக்கூடாது. நோயிங் காட் இட் செல்ஃப் எ ரிவார்டு. அதுவே தான் அதனுடைய பலன். கடவுளை அறிந்து கொள்வது தான் அதனுடைய பலனே தவிர, கடவுளை அறிந்து கொள்வதனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும் நினைக்கிறது தான் ரொம்ப தப்பு. நோயிங் காட் இட் செல்ஃப் எ ரிவார்டு. அதுதாங்க அதனுடைய ரிவார்டே. கடவுளை அறிந்து கொள்கிறோம். அதனால தான் நம்ம எப்பொழுதுமே இந்த சுவிசேஷம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, இவைகளையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள, அதை ரெடியூஸ் பண்ணாமல், இது வந்து எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. உண்மையிலே அந்த நாட்கள் என்ன நடந்தது, அந்த நாட்களில் என்ன சொல்ல வந்தாங்கன்றத நாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். இதுதான் அப்படின்னு நாம் தீர்மானமாக ஒரு காரியத்தை சொல்லணும்னு சொல்லி சொன்னால், நாம் டைம் மிஷினில் ஏறி அந்த காலத்துக்குள்ளே போயினா தான் நமக்கு தீர்மானமாக தெரியும். ஸோ பல விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் விளக்கம் தேடுறது தப்பு கிடையாது, விளக்கமே தேடக்கூடாது, சொல்கிறத அப்படியே கண்ணு மூடிட்டு விசுவாசிக்கணும், அந்த மாதிரி கேட்டகரியில் நான் இதை சொல்லலை. நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் எப்படி ரெடியூஸ் பண்ணாமல், நமக்கு ஏற்றது போல் அதை வளைத்து கொள்ளாமல், இருக்கிறதை போல் அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி சொன்னால்,
அதற்கான கலாச்சாரம், அதற்கான பின்னணி இதெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது தான் உண்மையிலே அதை புரிந்து கொள்ள முடியும். நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னால போய் கண்டிப்பா அங்க என்ன இருந்ததுன்றதை நம்மளால பார்க்க முடியாது. நீங்க அமெரிக்காவை பத்தி புக்ல படிக்கிறதுனால, நீங்க அமெரிக்காவில் போய் அனுபவித்தது போல புக்ல படிக்கிறதுனால தெரிஞ்சுக்க முடியாது. அமெரிக்காவில் ரோடெல்லாம் அகலமாக இருக்கும், அமெரிக்காவில் வேகமாக வண்டி ஓடும், அப்படிலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் காலையில் 8:30 மணிக்கு நியூயார்க் சிட்டியில் போய் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு அங்கே போய் நீங்கள் வண்டியில் இருந்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது தான் தெரியும், அடட இங்கேயும் கூட டிராஃபிக் ஜாம்லாம் இருக்குது போல் இருக்குது, இங்கெல்லாம் கூட கஷ்டங்கள்லாம் இருக்குது போல் இருக்குது அப்படின்றது அங்கே போன பிறகு தான் உங்களுக்கு தெரியும். இங்கே மேப்பில் பார்க்கறதுனாலையோ கூகுளில் பார்க்கறதுனாலையோ உங்களுக்கு அது தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னால், ஏராளமான விஷயங்கள் இதற்கு இருக்கிறது. காஸ்பல்னா ஒரு விஷயம் மட்டும் இல்லை. காஸ்பல் அப்படின்னு சொல்றது வெறும் நரகத்திலிருந்து தப்பிவித்து பரலோகத்துக்கு போகிற விஷயத்தை மாத்திரம் அது சொல்லப்படவில்லை. அப்போ காஸ்பல் மீன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். காஸ்பல் ஆஃப் காட் அப்படின்னா அது பல விஷயங்களை சொல்கிறது. மக்கள்லாம் கஷ்டமான ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு தொடர்ந்து அடிபடும் பொழுது அவங்க வந்து கடவுளால் மறக்கப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த நேரத்தில் வந்து கடவுள் உங்களை கைவிடவில்லை என்று சொல்லுகிறது, கடவுள் உங்களை நினைத்தருள் இருக்கிறார் என்று சொல்வது ஒரு சுவிசேஷம். இஸ்ரேல் ஜனங்க தொடர்ந்து அடிமைகளாகவே இருக்கிறாங்க. எவ்வளோ ஆண்டுகள் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறது, எவ்வளோ ஆண்டுகள் நாங்கள் வந்து இப்படி மற்ற ஒரு ராஜாவுக்கு கீழவே இருக்கிறது, எப்பொழுது எங்களுக்கென்று ஒரு ராஜா உண்டாவார், எப்பொழுது தேவனுடைய ஆட்சி முறையில் நாம் இருப்போம் அப்படின்னு அவங்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இதோ தேவனுடைய ராஜ்யம் வருகிறது என்று சொல்லுகிறது அவர்களுக்குரிய சுவிசேஷமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, தேவன் இந்த உலகத்தை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க God loves the world, யோவான் 3:16 சொன்னதும் யோவான் தான். இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொன்னதும் யோவான் தான். நீங்க வந்து உலகத்தில் அன்பு கூறாதீங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு 1 யோவான்ல எழுதுனதும் அதே யோவான் தான். அப்ப இதெல்லாம் என்னன்னு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. என்ன சொல்ல வர்றாங்க, அன்பு கூறுறதுனா என்ன, உலகம்னா என்ன, சுவிசேஷம்னா என்ன, அந்த சுவிசேஷம் என்ன செய்யுது ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது. அதில் தான் போன வாரத்தில் இந்த சுவிசேஷம் என்பது ஒரு அரசியல் செய்தியாக நம்ம பார்த்தோம். ஒரு 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 டைமண்ட்ல பல ஃபேஸட் இருக்கிறது போல, பல பகுதிகள் டைமண்ட்ல இருக்கிறது போல, இது அதனுடைய ஒரு பகுதியை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். God loves the world, God save the worldனா என்ன, எதுலேருந்து சேவ் பண்ண போறாரு? God save the worldனா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது, அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை வந்து ஆண்டவர் வந்து அக்னியிலேருந்து வெளியே கொண்டு வர போறாரு. இல்லை, ஒரு குழந்தை வீட்டில் இருக்குது, அந்த தகப்பன் அந்த வீட்டில் அந்த குழந்தையோட பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சில பேர் இருக்காங்க ஆப்சென்டி ஃபாதர்னு சொல்லுவாங்க. எந்த விதத்துலையும் குடும்பத்தில் ஈடுபாடே இருக்காது. காலையில் வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் வந்து படுத்துப்பாங்க, சம்பளம் வந்து கொடுத்துருவாங்க, அல்லது அரிசி வாங்கி போட்டுருவாங்க, ஆர்டர் பண்ணால் அரிசிலாம் வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இவர்களோடு கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அமைதியாகவே இருந்து விட்டு போகிற அன்பான நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் அன்பை வெளிப்படுத்திருக்கவே மாட்டாங்க, இன்டிஃபரன்ஸாக இருப்பாங்க. வீட்டில் பிள்ளை என்ன படிக்குதுன்னு தெரியாது, இன்வால்மெண்ட் இருக்காது வீட்டில். அப்படியானா அந்த அன்பு வந்து புரிந்து கொள்ளப்படாது. அந்த வீடுகளெல்லாம் நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் எந்த ஈடுபாடும் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு ஜனங்க யோசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இல்லை, தேவன் இறங்கி வருகிறார், தேவன் என் மேல் அக்கறை செலுத்துகிறார், தேவன் என்னோடு கூட பேசுகிறார் அப்படிங்கிறது ஒரு சுவிசேஷம். பாருங்க, God is participating in this world. நான் உலகத்தை உண்டாக்கி விட்டுட்டேன், 9 கோள்களை உண்டாக்கிட்டேன், அதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது, பூமியும் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் 6 நாள் வேலை செஞ்சேன், 7வது நாள் ஓய்வு எடுக்க ஆரம்பித்தேன், அதுலேருந்து ஓய்விலே தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை ஆண்டவர். நானும் என் பிதாவும் இன்று வரையும் கிரியை செய்கிறோம், என் பிதா இன்று வரையும் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன் அப்படின்னா God is participating. யார் மேல் அன்பு கூறுகிறோமோ அவர்களோடு கூட தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், அவர்களோடு கூட தான் நம்ம இன்வால்வ் ஆவோம், அவர்களுக்காகத்தான் நம்ம இறங்கி வருவோம். அதுபோல தேவன் இந்த உலகத்தை நேசித்து இருக்கிறார் என்றால் அவர் இறங்கி வந்திருக்கிறார், அவர் இந்த உலகத்தோடு கூட பங்கு பெறுகிறார், இந்த உலக நடவடிக்கைகளில் தன்னுடைய பங்கை அவர் செலுத்துகிறார். இதெல்லாம் வந்து அதனுடைய வார்த்தைகள். தமிழ் அன்பு கூறுகள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு, இந்த கெட்டு போகாதபடிக்கிறத நம்ம நரகமாக்கிட்டோம். எல்லாத்தையும் நம்ம நரகம்தான். கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு 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 வாழைப்பழத்தை கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது கெட்டு போகுது. ஒரு பழம் வந்து அப்படியே கெட்டு போகுது, அது அப்படியே நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டு இல்லை. அப்போ கெட்டு போகிறதுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது நமக்கு புரிய மாட்டேங்குது.
அவர்கள் நித்திய ஜீவன், அதை உடனே பரலோகமாக்கிட்டோம். அவங்க அழிந்து போகாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். குவாலிட்டி லைஃபுக்கு நேராக அவங்கள நான் என்ன பண்ண போகிறேன், நடத்த போகிறேன். அவங்க நொறுங்கி போகிறதில்ல, கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம கவனிக்காமலே போயிட்டோம். ஏன்னு சொன்னால் நமக்கு வேற ஒரு காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த சுவிசேஷம் என்பது என்ன பார்க்குறோம்னா, இந்த உலகம் இயங்க வேண்டிய விதத்தில் இயங்கலை. The world as it is and has not been the way that it must be. இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்பி இருந்தாரோ அப்படி இல்லை. இங்க எப்படி ஆட்சி முறை நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நீ உன் ஆசை அவனை பற்றி கொண்டு இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இப்படி அப்ரஷன், ஃபியர், அடுத்தவர்களை நொறுக்குகிற ஒரு வாழ்க்கை, அடுத்தவர்களை சாப்பிடுவது நிமித்தமாக தான் உயிரோடு இருக்கிற ஒரு ஜந்துவை போல மனிதர்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ, ஆமாப்பா அதுதான் உண்மை, அதுக்காக தான் காக்கவும் பண்படுத்தவும் தான் உன்னை வச்சேன். ஆனா கேள்வியே நீ எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் யாருக்கும் பொறுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்னை பாதுகாத்துக் கொள்வது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படிங்கிற ஒரு ரீதியில இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தை ஆண்டவர் சரியில்லை அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, உலகம் இயங்குகிற முறை சரியில்லை, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்ற வார்த்தைலாம் அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ பரலோக ராஜ்யம்னா என்ன? காட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் கவர்மெண்ட். தேவனுடைய மாற்று முறை, வாழ்வதற்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு மாற்று முறையை தேவன் அறிமுகப்படுத்துகிறார். ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே, நியூ வே ஆஃப் லைஃப், புதிய மார்க்கம், புதிய ஜீவன், புதிய வழி, புது வழியிலே வாழ்தல். இதெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்று அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த காஸ்பல் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் காட், சால்வேஷன், இந்த வார்த்தைகள் எல்லாம் இதை நோக்கி நகர்த்தப்படுகிறதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இப்ப நமக்கு இருக்கிற டென்ஷன் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் இப்படிலாம் இருக்காதே, அப்போ இது கிருபையின் காலம், கிருபையின் காலம் முடிந்த பிறகு ராஜ்யத்தின் காலம்னு வரப்போகுது, அங்கதான் நாம நல்லா இருப்போம், அங்க கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, இருள் இல்லை, அதனால நம்ம அந்த ராஜ்யம் வருவதற்காக காத்திருக்கிறோம், அது வருகை வரும்போது நம்மளை ஆண்டவர் கொண்டு போவார். இப்படி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இன்னும் ஆங்கில வேதாகமத்தில் இட் இஸ் அட் ஹேண்ட், பாசிபிலிட்டி. இப்பவே நீங்கள் இந்த புது வாழ்க்கையை, பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை, தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை இப்பொழுதே வாழ்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்க மனம் திரும்பினீங்கன்னா, நீங்க உங்க சிந்தனையை மாத்திக்கிட்டீங்கன்னா, அந்த ராஜ்யத்துல உங்களால என்ன பண்ண முடியும்? வாழ முடியும் என்பதுதான் இயேசு கொடுத்த ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். ஸோ ஏன்னா சொசைட்டி அப்படின்றது என்ன, சமுதாயம் அப்படின்றது என்னன்னா, நாம் வாழ்வதற்காக நாம ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிற ஒரு முறை. இங்க எந்த மனிதனும் தனியாக வாழ முடியாது. இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, ரோட்ல ஏன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னா, நீங்க ஒரு ஆள் மட்டும் அந்த ரோட்ல போல, நிறைய பேர் போறதுனால இங்க நோ பார்க்கிங், இங்க லெஃப்ட்ல வளையணும், சிக்னல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு முறை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு அமைப்பு முறையை இந்த சொசைட்டி ஏற்படுத்துது. ஆனா அது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, யார் வலியவர்களோ, யார் மெஜாரிட்டியன்ஸோ, யார் ஆளுகை செய்கிற இடத்தில் அமர்கிறார்களோ, அவர்கள் நினைக்கிறது போல வடிவமைத்துக் கொள்ள முடியும், அவங்க போடுற கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாருமே போயாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உண்டாகிறதுனால அங்க ரெபலியன் உண்டாகுது. இல்ல இது எங்களை நீங்கள் ஆளுகை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ரெபலியன் பண்றோம். அந்த ரெபலியன் பண்ண உடனே அங்க ரிட்டாலியேஷன் உருவாகுது. அந்த யார் புரட்சி பண்ணுகிறார்களோ, யார் மாற்று வழியை சொல்லுகிறார்களோ, அவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று அடக்கி ஆளுகிறது உண்டாகுது. பிறகு அது நேரடியா டெத்துக்கு நேரம் நடக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த யோவான் புஸ்தகத்தினுடைய அற்புதங்களை பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தோம். நம்ம இந்த உலக முறை கடைசியில் மரணத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு ரஷ்யா யுக்ரைனை பிடிக்கணும்னு நினைக்கும் போது அது குண்டுகளை போட்டு மக்களை கொல்வதின் மூலமாக தான் சொல்லுவாங்க, நாங்க பொதுமக்கள் எல்லாம் கொல்லல அப்படிம்பாங்க. யாரையோ, எல்லாருமே பொதுமக்கள் தான் அங்க அழிப்பதின் மூலமாக ஒரு ஆட்சி முறையை இந்த வேற வழி என்னன்னு கேட்கறாங்க. இதுக்கு வேற வழி என்ன அப்படி கேட்கறாங்க. இதை பத்தி நம்ம சொல்லும்போது, இப்போ அமெரிக்கா செஞ்ச தவறு இல்லையா, அமெரிக்கா ஈராக் மேல குண்டு போட்டது தப்பு இல்லையானா அதுவும் தப்பு தான், ரஷ்யா இங்க தப்பு இல்லையானா தப்பு தான். மொத்தத்துல அழிவு என்பது தவறு. நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுளே அழிக்கிறவர் தான், கடவுளே இந்த உலகத்தை அழிக்க தான் போறாரு, கடவுளே இந்த உலகத்தை அழிக்க தான் போறாரு. கடவுள் அழிக்கிற உலகத்தை புத்தின் அழிச்சா என்ன, ஜோ பிடன் அழிச்சா என்ன, யார் அழிச்சா என்ன, கடவுளே அழிக்க போற உலகம் தானே அப்படின்னு சமாதானப்பட்டுக் கொள்ள வேண்டியதா இருக்குது.
ஏன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, கடவுளுக்கு இந்த உலகத்தை அழிக்கிறதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை, இந்த அழிவுகள் நடைபெறக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனா என்னமோ வருகை வரப்போகுதுன்னு சொல்றவங்களுக்கு இதுல ரொம்ப இன்பம் இருக்குது. ஆஹா வந்துருச்சு, 3வது உலக யுத்தம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறவங்களா இருக்கிறீங்க. நாங்க சொன்னது மாதிரியே நடக்குது பாருங்க, நாங்க சொன்னது மாதிரியே நடக்குது பாருங்க அப்படின்னு அவங்க சொன்னது நடக்குதுன்றதுல அவ்வளவு சந்தோஷம். அதை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இந்த உலகத்துல நாம இருக்கிறது இவைகளையெல்லாம் நிறுத்தி சமாதானத்தின் மூலமாக ஆட்சி செய்கிற ஒரு முறையை கொண்டு வருவது தேவனுடைய சுவிசேஷம். இப்போ ஒரு இமேஜின் பண்ணி பார்ப்போம், ஒரு சொசைட்டி, ஒரு கூட்ட மக்கள், அங்கு தேவன் இன்சார்ஜா இருக்கிறாரு. அவர் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்றாரு. அவருடைய கவர்மெண்ட்டுக்கு கீழே, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே, அவருடைய ஆளுகை கீழே ஒரு சொசைட்டி இருந்தா எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனை, அது ஒரு நிஜமாக மாறும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது சுவிசேஷமாக ஆரம்பித்து இருக்கிறது. இட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்டு நவ். அந்த டென்ஷன் நமக்கு இருக்குது, அதனால நமக்கு புரிய மாட்டேங்குது. தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறோம், ஆனா இந்த ராஜ்யத்துல வாழ வேண்டியது இருக்குது. இப்ப நான் தேவனுடைய ராஜ்யம்னா அது என்ன, தேவனே ஆட்சி செய்கிறாருன்னா நான் இந்த ஆட்சியாளர்களுக்கு வரி கட்டணுமா வேண்டாமா, இப்படி யோசித்தவங்க தான் சில பேர் மருந்து எடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா அது இந்த ராஜ்யத்தில் உள்ளது அப்படின்ட்டாங்க. சில பேர் சினிமாவுக்கு போக மாட்டோம், ஏன்னா அதெல்லாம் இந்த ராஜ்யத்துக்குரியது அப்படின்ட்டாங்க. இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை பத்திலாம் நம்ம பார்க்கணும், விளங்கிக் கொள்ள முயற்சி பண்ணணும். ஆனா ஒரு விஷயம் நமக்கு புரியுது, தேவனுக்கு இந்த சமுதாயத்தை குறித்த மனித குலத்தை குறித்த ஒரு தரிசனம் இருக்கிறது. அவர் இந்த மனித குலத்தை மிகவும் நேசிக்கிறார். அவருக்கு ஒரு தரிசனமும் ஒரு திட்டமும் இந்த மனித குலத்தை பற்றி, இந்த பூமியை குறித்து இருக்கிறது. அதுதான் காட் லவ்ஸ் த வேர்ல்ட் அப்படின்னு புரிந்து கொள்றோம். ஏன்னா இந்த உலகம் வந்து தவறான விதத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இட் ஹஸ் அரேஞ்ச்ட் இன் ராங் வேஸ். எப்படி அப்ரசிவ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், மக்களை வேறுபடுத்துவதன் மூலமாக, மக்களை பிரித்தாளுவதன் மூலமாக, அடக்கி ஆட்சி செய்வதன் மூலமாக ஒரு சிலர் ஆட்சி செய்ய விரும்புகிறார்கள். ஆனா இந்த உலக ராஜ்யம் பொதுவாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றின் அடிப்படையில தான் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த மொத்த சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இதுக்கு ஒரு 3 பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதன் மூலமாக தான் எல்லா ஆட்சிகளுக்கான மோட்டிவேஷனும் இதுதான் பேஸா இருக்குது. இதை சவால் விடுகிற, இதற்குள்ளாக புகுந்து இன்வேஷன் பண்ணுகிற, இந்த ராஜ்யத்திற்குள்ளாக பூருகிற ஒரு விஷயம் தான் இந்த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஹெவன் ஆஃப் காட் வந்து எதுக்காக வருதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற இந்த விஷயங்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிற மக்களை அதிலிருந்து லிபரேட் பண்ணி, அந்த இது வந்து பைபிள் எப்படி அறிமுகப்படுத்துதுன்னா, இந்த ஆட்சியாளர்கள்லாம் அது குறை சொல்லலை, ஒரு அரசியல்வாதிகள் அது குறை சொல்லலை, ஒரு நபர்களை, ஒரு மனிதர்களை அது குறை சொல்லலை, ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் சொல்லுது. என் விரலினாலே நான் பிசாசுகளை துரத்தினபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, இந்த பிசாசின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம், ஒரு 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 கொடுமையான இருளில் இருந்து ஜனங்களை விடுதலை செய்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சொல்றதை பத்தி பேசுது. வெளிச்சம் என்று சொன்னாலே அன்பு, அன்புக்கு இன்னொரு பேர் என்ன, வெளிச்சம். அப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த இருளின் போது தடுமாறுகிற ஒரு உலகம், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். எந்த விதத்துக்கும் சரியான முடிவுகள் வர முடியல, இப்படி எடுத்தா இப்படி ஆயிடுது. ஏன்னா வெளிச்சம் இல்லை, கண்களில் சரியான வெளிச்சம் இல்லை, ஏன்னா அன்பு இல்லை. அன்பின் வழியாக பார்க்கும்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. இங்க ஜீவனத்தின் பெருமை வழியாக யார் பெரியவர்கள், மாம்சத்தின் இச்சை, எனக்கு நிறைய இடம் வேணும், நிறைய நாடுகள் வேணும், அல்லது கண்களின் இச்சை, இதன் வழியாக பார்க்கும் பொழுது எல்லாம் இருளாக தெரிகிறது, தடுமாற்றங்கள் உண்டாகிறது. இதுதான் பைபிள் சொல்ல வருகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. சோ மார்க்கு சொல்லும் பொழுது, இந்த பிசாசுகள் வானத்திலிருந்து கீழே விழுந்து விட்டது, சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல உருவி கீழே விழுந்து விட்டான், புதிய பாஸ் நான் வந்திருக்கிறேன், இப்படி நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து பார்ப்போம். அப்போ மார்க்கினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது, தேவனுடைய ராஜ்யம் இங்கே இறங்கி விட்டது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14-15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம், இது இந்த காஸ்பலுக்கு பேரு காஸ்பல் ஆஃப் கிங்டம். இது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பத்தி இங்க பேசல அவர்.
ரட்சிப்பின் சுவிசேஷம் நாம பேசிட்டு இருக்கிறோம். என்ன பேசிட்டு இருக்கோம்? ரட்சிப்பின் சுவிசேஷம்னா இந்த நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போறதுக்கு பேரு ரட்சிப்பின் சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் சால்வேஷன். ஆனா இது காஸ்பல் ஆஃப் கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்றத புரிந்து கொள்ளணும். நேரம் இருந்தா நாம அதையும் பேசுவோம். என்ன வித்தியாசம் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அடிப்படை தேவையா இருக்குது. அப்போ காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இது நல்ல விஷயம் தானே. இயேசு கிறிஸ்து சொல்கிற விஷயம் என்ன? மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு புதிய ராஜ்யம் வந்திருக்குது, அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க வாங்க, வரணும்னா நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாரு. மனம் திரும்புறதுனா மனம் திரும்புகிறதுனால உண்டாகிற விஷயம் என்ன, அதுதான் இங்க விளக்கம் சொல்லப்படுகிறது. இதுக்கு வந்து நீங்க ஷலோம் அப்படிங்கிற ஒன்றை நீங்க படிக்கணும். ஷலோம் அப்படின்னா வெறும் சமாதானம் மாத்திரம் கிடையாது, அது ஒரு பெரிய எக்ஸ்பேண்டான ஒரு வேர்டு. அதுல வந்து பீஸ் தான் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த கிங்டமுக்குள்ள நீங்க வர்றதுனால எனக்கு என்னங்க கிடைக்கும்? அதானே எல்லாருடைய கேள்வியும். இந்த ராஜ்யத்துக்கு அமெரிக்காவுக்கு போனா எனக்கு வேலை கிடைக்கும், நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போறாங்க. இந்தியாவுக்கு வந்தா நிறைய பக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு புண்ணிய பூமி, இங்க வந்து நிறைய மதங்கள் தோன்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை தேடுறவங்க இங்க வர்றாங்க, இந்த ராஜ்யத்துக்கு வர்றாங்க. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு போனா ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்தா எனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ்னு போட்டிருக்கு. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் ஏன் மன்னிக்கப்படணும்? பாவங்கள் ஏன் மன்னிக்கப்படணும்? நான் பரலோக ராஜ்யம் போறதுக்கு தானே பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதாவது பரலோக ராஜ்யம் இல்லை, பரலோகத்துக்கு போறதுக்கு. பரலோகத்துக்கு போறதுக்கு என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். ஏன் பரலோகத்துக்கு போகும்போது பாவம் மன்னிக்கப்படணும்? ஏன்னா பரலோகம் ரொம்ப சுத்தமான இடம், தேவன் அங்க இருக்கிறார், அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஆகவே நான் பாவம் செஞ்சால் அங்க என்னை கொண்டு போக மாட்டார். இது நம்ம சொல்ற கதை. ஆனா இங்க சொல்ற கதையே வேற. ஏன்னா இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா, பாவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. என்ன பாவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? யார் பாவி என்று தீர்மானிப்பதின் மூலமாக இந்த ராஜ்யம் வேலை செய்கிறது. யார் குறைந்தவர்கள், யார் உயர்ந்தவர்கள், யார் பரிசுத்தவான்கள், யார் பாவிகள், எது எது பாவம், எது எது சட்டத்திற்கு மீறுகிற செயல்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஐடென்டிஃபையிங் சின்னர், மேக்கிங் விக்டிம்ஸ், பிளேமிங். இதன் மூலமா தான் இது நடக்குது. இந்த பாவம் என்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் பாவம்னு ஒருத்தர் தீர்மானிச்சிருக்கிற ஒரு சட்டம் சொல்லுது. இதை நீ மீறிட்டேன்னு சொல்லி சொன்னா, நீ உனக்கு இந்த வியாதி வந்துச்சுன்னா நீ பாவி. So identifying sinners, யார் குறை உள்ளவர்கள், யார் தவறானவர்கள், யார் குற்றவாளிகள் என்று தீர்மானிப்பதின் மூலமாக இந்த சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்குதான் மதம் தேவைப்படுது, அதுக்குதான் அரசாங்கம் தேவைப்படுது, அதுக்குதான் சட்டங்கள் தேவைப்படுது. ஆனா இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்த உடனேயே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. என்னன்னா, இங்க நீ அதன் நிமித்தமாக இங்க நீ ஐடென்டிஃபை ஆக போறது இல்ல. அதுதான் இங்க பெரிய விஷயம். இது உங்களால புரிந்து கொள்ள முடியுதான்னு தெரியல. இங்க வந்து உன்னை வந்து தரம் பிரிக்க போறது இல்ல. அதுதான் பாவ மன்னிப்பு. இங்க தரம் பிரிக்கிறதே கிடையாது. இங்க தரம் பிரிக்கப்படுகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கப்படுகிறாங்க. அவங்க செயிண்டா பார்க்கப்படுறாங்க, பரிசுத்தவான்களாக பார்க்கப்படுகிறாங்க. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்களுக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க வந்துட்டாலே there is no separation. இது ஆல் இன்க்ளூசிவ் கிங்டம். இங்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்க ஏன் பயந்து இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களை குற்றவாளிகள் என்று உங்க மனதிற்குள்ளாக உங்கள் மனதுல இருக்குது. அதை நீக்கிறாரு. அதை நீக்கிறது தான் இங்க முக்கியமான வேலை. அதனாலதான் உங்கள் பாவங்கள் இங்க எண்ணப்படுவதில்லை அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ராஜ்யத்துக்குள்ளாக இதுதான் முதல் விஷயமா இருக்குது. இந்த ராஜ்யத்துக்குள்ள நுழையும் பொழுதே இங்க வந்து யாரும் பாவிகள் இல்லைன்ற சிந்தனையோட வாங்க. அதுதான் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின். அதாவது இந்த உலகம் வந்து இந்த கட்டுப்பாடுகள், இந்த பாவங்கள் என்பது நிமித்தமாக உங்க கழுத்தை பிடிச்சிட்டு இருக்குது. இப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது இது ரிலீஸ் பண்ணப்படுது. அதனால தாங்க அவ்வளோ பேர் அவ்வளோ அடி உதெல்லாம் பட்டு இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? இதுல இருந்து எங்களை விடுதலை பண்றாங்களே, அதுதான் பெரிய விஷயம்னு வந்தாங்க.
இயேசு வந்து நீங்க பார்க்கலாம், அந்த முடவனா இருக்கிறான், அவனை வீட்டுக்குள்ள இறக்குறாங்க, இவர் அவனை எழுந்து நடங்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. உடனே கேட்குறாங்க, உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உனக்கு கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. இப்போ பாவத்தை மன்னிக்கிறதுன்றது ஈஸியா, இவனை எழும்பி நடன்னு சொல்றது ஈஸியா, என்ன ஈஸின்லாம் கேட்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க உட்கார்ந்து படிக்கும்போது, இந்த இந்த கண்ணோட்டத்தோட கூட படிக்கும்போது விளங்கும், உங்களுக்கு புரியும். நான் முக்கியமா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்கள் யார்? இயேசு வந்து பாவிகளுடைய சிநேகிதர் என்று அறியப்பட்டார். பாவிகளுடைய சிநேகிதர், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சின்னர்ஸ். அவர்களோட போய் சாப்பிட்றது, அவர்களோட கூட உட்கார்றது, இந்த மாதிரி காரியங்களை அவர் சொன்னார். ஆனால் இந்த குட் நியூஸ் வந்து எல்லாருக்குமானது. நல்லது செய்கிறாரு, நல்ல சுகமாக்குறாரு, நல்ல விஷயங்களை சொல்றாரு. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? அப்போ இந்த சுவிசேஷம் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தங்கள் புறம்பாக தள்ளப்பட்டவர்கள் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு இது தேவைப்படுகிறது. லெஃப்ட் அவுட்டா இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுகிறவர்கள். இப்போ நீங்க சாதாரணமான இந்த அரசியலில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்கு வந்தாங்க, ஏன் நிறைய பேர் மதம் மாறினாங்கன்ற கேள்விகள்லாம் எழுப்பும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, எங்களை வந்து குறைவா நடத்தினாங்க, அதனால நாங்கள் இந்த மதத்துக்கு வந்தோம். ஆனால் இந்த மதத்துலையும் அப்படித்தான் இருக்குது, இந்த மதத்துலையும் எங்களை குறைவாக தான் நடத்துறாங்க. இப்படிலாம் நீங்க வந்து அரசியல் பேச்சுக்களை கேட்கும்போது இப்படிலாம் நீங்க கேட்கலாம். இதே மாதிரி ஒரு சூழலையும் நமக்கு வேதாகமும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் வந்த பிறகு கூட இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்றது ஒரு மாதிரியான அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வாந்தி பண்ணி போடுவேன்றார்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது அது, அந்த விஷயங்கள்லாம். அதுக்காக தனியாக போராடுறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. விஷயம் இதுதான். எனக்கு இந்த உலகத்திலேயே எல்லாம் அட்வான்டேஜாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும்? அதை தான் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணுவதற்கு காரணமாக இருந்தது. என்னன்னா, இந்த அட்வான்டேஜ் பொசிஷனில் இருக்கிறவங்க யார் இந்த சுவிசேஷத்தை எதிர்த்தது, எப்படிப்பட்டவர்கள் இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக வேலை செய்தார்கள், அதனால பாதிக்கப்பட்டவங்க, சுவிசேஷத்தினால பாதிக்கப்பட்டவங்க யாரு, சுவிசேஷம் யாருக்கு சாதகமா இல்லை, இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். சுவிசேஷத்தினால எளியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், வியாதியஸ்தர்கள், குஷ்டரோகிகள், தீட்டானவர்கள், இவர்களெல்லாம் லாபம் அடைஞ்சாங்க. ஆனா யாரு ப்ராப்ளம் ஆனதுன்னா, the religious self righteous, பரிசேயத்துவமான ஆட்கள், தங்களை உயர் பிரிவினர்களாக எண்ணிக்கொண்டவர்கள், இவங்க தான் இந்த சுவிசேஷம் தங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்றதா நினைச்சாங்க. ரெண்டாவது, எக்கனாமிக்கலி வெல்தி, பண ரீதியாக உயர்வான இடத்துல இருந்தவங்க, பாதுகாப்பு உணர்வோடு கூட இருந்தவங்க. எங்கள்கிட்ட பணம் இருக்குது, எங்களுக்கு எதுக்கு இந்த சுவிசேஷம், எங்களுக்கு எதுக்கு ஒரு புதிய ராஜா, எங்களுக்கு எதுக்கு ஒரு புதிய கிங்டம், எங்களுக்கு எதுக்கு தேவை, அப்படி யோசித்தாங்க. மூன்றாவது, பொலிட்டிக்கலி பவர்ஃபுல். உங்களுக்கு தெரியும், அரசியல்ல ரோம சாம்ராஜ்யத்தில் யார் பவர்ஃபுல்லா இருந்தாங்களோ, இந்த 3 பேர் தான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை எதிர்த்தவர்களும் அதை வெறுத்தவர்களும். இந்த 3 பேர் யாரெல்லாம்? த ரிலீஜியஸ் செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுய நீதி உள்ளவர்கள் அல்லது மதவாதிகள். இரண்டாவது, பணக்காரர்கள். மூன்றாவது, அரசு அதிகாரத்தில் இருந்தவர்கள். ஏன்னா இவங்க வந்து அவங்க சின்னர்னு சொல்லியோ அவர்களுக்கு மன்னிப்பு தேவை என்றோ கருதவில்லை, அதை ஒத்துக்கொள்ள மனசும் இல்லை. அவர்களுக்கு அது தேவையே இல்லாத இருந்தது. நீதிமான்கள்னு தங்களை கருதுறவங்க மதவாதிகள், அவங்க பாவிகள்னு போய் சொன்னீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எந்த வியாதியும் இல்லை, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறந்திருக்கிறாங்க, அவர்கள் இந்த கடவுளுக்கு வேலை செய்கிறவர்களா இருக்கிறாங்க, ஆகவே அவர்கள் பாவிகள் இல்லை. பணக்காரர்களாக இருக்கிறவர்களும் நாங்கள் இவ்வளோ பணம் அடிக்க முடிஞ்சதுன்னா எங்களால் கடவுள் கூட இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சீசரே கடவுள் தான். ஸோ இவர்களுக்கு தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க எதிர்க்கிறாங்க. வணங்குங்க உங்களுக்கு. இவங்களால பாவிகள் என்று யாரோட சொல்றாங்களோ அவங்களும் இவங்களும் தங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவங்க வேற, நாங்க வேற. அவங்க தான் இந்த சுவிசேஷத்தை எதிர்த்தாங்க. இந்த பாரசீன்னு சொல்றோம்ல, இவங்க யாருன்னா பாவத்தை குறித்து அதிகம் போதித்தவர்கள். அவங்க எப்பொழுதுமே எங்க பாவம் இருக்குதுன்னு அதை கண்டிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்ற உலகத்திலையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு, இன்றைய சபைகள்ல தான் நடந்துட்டு இருக்கு.
ப்ரீச்சிங் மோர் அபவுட் சின் அப்படின்னு என்ன அர்த்தம்? சில பேர் என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க, பாவத்தை குறித்து பேசுங்க பிரதர், பாவத்தை குறித்து நல்லா கண்டிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆசையா இருக்கும் அவரை பார்த்து கேட்கலாமான்னு. நீங்க செய்யற பாவம் ஒரு 5 சொல்லுங்க, நான் அடுத்த வாரம் அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா அதை பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் பாவத்தை குறித்து கண்டிப்பா பேசுங்கன்னு சொல்றாருன்னா அதனுடைய விளக்கம் என்னன்னா, மத்தவங்க செய்யற பாவத்தை குறித்து கண்டித்து பேசுங்கன்னு அர்த்தம். நான் செய்யற பாவத்தை குறித்து இல்ல. என்கிட்ட சொல்றாங்க பாவத்தை குறித்து பேசுங்க, சொல்லுங்க ஒரு 5, நீங்க செய்யற ஒரு 5 பாவம் சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் பாவம் செய்றீங்க ஒரு 5 பாவம் சொல்லுங்க, அடுத்த வாரம் கண்டிச்சு பேசிடுவோம். அது அது இல்ல, அந்த இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க, அதை சொல்லுங்க. அப்போ பாவத்தை கண்டிப்பதுன்னா என்ன? மற்றவன் செய்கிற தவறுகள் எனக்கு தவறாக தோன்றுகிறத மற்றவன் செய்யறானே அதை கண்டிச்சு பேசு, அவ்வளவுதான் அதனுடைய அர்த்தம். என்ன கண்டிச்சிடாத. இதுதான் பரிசேயத்துவம். பரிசேயர்னா ஏதோ அழிஞ்சு போன ஒரு குரூப்பை பத்தி பேசிக்கிட்டு இல்ல, இன்னைக்கு நம்ம மத்தியில சத்தம் போட்டு பேசுகிறவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன், அடுத்தவருடைய தவறுகளை. அதுலயும் ஸ்டேஜுக்கு இந்த பக்கம் நின்றுட்டா நமக்கு ஏதோ அது வரமே கொடுக்கப்பட்ட. சில பேர் உண்மையிலே சொல்றாங்க, கர்த்தர் எங்களை இதுக்காகவே அனுப்பி இருக்கிறாரு, இதுக்காக கண்டித்து உணர்த்துவதற்காகவே அனுப்பி இருக்கிறாரு. நான் அன்பா பேசவே முடியாது, அன்பா பேசினா கடவுள் கோச்சிப்பாரு, ஆகவே நான் ஸ்டேஜில் வந்து நின்றுட்டாலே என் மேல ஒரு ஆவி வந்து இறங்கிடும், நான் இப்படிதான் கண்டிச்சு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன், வியந்து போறேன். ஏன்னா இயேசுவினுடைய தன்மையில் அது இல்லவே இல்லை. அது பரிசேயத்துவம். மற்றவருடைய பாவங்களை சுட்டி காட்டுவது என்பது பரிசேயத்துவம். இயேசு யார் பாவத்தை சுட்டி காமிச்சாரு? யாருடைய பாவத்தையுமே சுட்டி காமிக்கல. நீங்க மற்றவங்களோட பாவத்தை சுட்டி காமிக்கிறீங்களே, நீங்க வெள்ளையடிக்கப்பட்ட கலரையா இருக்கிறீங்களேன்றதுதான் பரிசேயர்கள் மேல இயேசுக்கு இருந்த கோபம். உங்க பாவத்தை நீங்க சுட்டி காமிச்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்றதுதான் அவரோட கோபம். இந்த சொசைட்டில என்ன பாவம் இருக்குது, மக்கள்கிட்ட என்ன பாவம் இருக்குது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தி தங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்றத கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க இவங்கெல்லாம் தவறானவர்கள், ஆகவே இந்த காரியங்கள்லாம் இப்படி தப்பா நடக்குது, நான் சரியானவன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இதுதான் செல்ஃப் டிசெப்ஷன் சொல்றோம், வஞ்சிக்கிற ஆவின்னு சொல்றோம். தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி வஞ்சித்துக் கொள்வது ரொம்ப ஈஸி. வஞ்சனைன்னு என்ன தெரியுமா? நான் ரைட்டு, மற்ற எல்லாரும் ராங்கு. இதுதான் வஞ்சனை. தேவன் என் கூட இருக்கிறார், மற்றவங்க கூட எல்லாம் இல்ல, இது வஞ்சனை. நான் எப்படி யோசிக்கிறேனோ அப்படியே தான் தேவன் யோசிக்கிறார், எல்லா கேள்விகளுக்கும் என்கிட்ட பதில் இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வஞ்சனை, வஞ்சிக்கிற ஆவி, செல்ஃப் டிசெப்ஷன், தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுதல். அவங்கள காப்பாத்துறது கஷ்டமா இருக்கும். ஸோ வெல்தி பீப்புள் அவங்க ஏன் எதிர்த்தாங்க? அவங்களுக்கு எக்கனாமிக்கலி சீராக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தர் வந்து நித்திய ஜீவன் அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது சொத்தெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லிட்டாரு. ஏழைகளுக்கு கொடுத்தா பரலோகத்துக்கு போறதுக்காக இல்லை. எக்கனாமிக்கலா வெல்தி பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுக்குரியதை தேவன் தங்களுக்கு தந்திருக்கிறார், இந்த பணம் என்பது தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தினோட அடையாளம், ஆகவே நாங்கள் சரியானவர்கள், நாங்க பெரிய விசுவாசிகள், நாங்க சரியா விசுவாசிச்சிருக்கிறோம் அல்லது சரியானபடி வாழ்ந்திருக்கிறோம், அதனால நாங்க பணக்காரர்கள் ஆயிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஜெனராசிட்டி பேஸ்டு வாழ்க்கை முறை வந்து பிடிக்கல. எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுனா அது என்ன அர்த்தம்? என்ன நம்பு, நான் உனக்கு மறுபடியும் தருவேன்னு நம்பு, முடியாது. அவங்களுக்கு எல்லாரோட அதிகமா தங்களுக்கு இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும், மற்றவர்களை விட தங்களுக்கு அதிகமா இருக்கணும். ஏன் இருக்கணும்? அப்பனா கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள முடியும். பணக்காரர்கள் ஆகிறது தவறே கிடையாது, மறுபடியும் சொல்றேன். நான் அதை குறித்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். நான் நம்புறேன் ஐஸ்வர்யவர்கள் ஆக வேண்டும், செல்வந்தர்கள் ஆக வேண்டும் என்று நம்புறேன். ஆனா செல்வந்தர் ஆவது நான் தேவனுக்கு பிரியமானவன் என்பதற்கான ஒரு அடையாளம் நீங்க நம்புனீங்கன்னா ராங். அப்ப காசு இல்லாதவங்களாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் இல்லையா? இங்க எல்லாரும் தேவனுக்கு பிரியமானவர்கள் தான். காசு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நீங்க தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை புரிந்து கொண்டால் காசு இல்லாதவர்களுக்கு உங்கள் காசை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதோ சம்பாதிக்கிற திறன் இருக்கிறது, உங்களுக்கு ஏதோ சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, உங்கள்கிட்ட அதற்கான உபகரணங்கள் இருக்குது, அதை வச்சு சம்பாதித்து மற்றவர்களுக்கு கொடுங்கள், அந்த திறன் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். உங்களை தேவன் நேசித்திருக்கிறது போல அவனையும் நேசிக்கிறபடினால் நேசிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அவர்களை நேசியுங்கள், அவ்வளவுதான். நான் என் சகோதரனுக்கு காவலாளி என்பது யாருக்கு உணர்வு அடைகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ, என் சகோதரன் கஷ்டப்படும் பொழுது நான் என் குடும்பத்தை பார்ப்பனா அவன் குடும்பத்தை பார்ப்பனா அப்படின்ற கேள்வி, நான் வாழணும், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க காயினுடைய சந்ததியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
என் சகோதரன் நான் காவலாளி, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் சகோதரர் தான், என்னால முடிந்ததை நான் செய்ய போகிறேன். அதுதான் நீங்க பைபிள்ல பார்க்கிறோம், மத்தேயுல பார்க்கிறோம். அவைகளை உடுத்துவிக்கிற ஒரு தேவன்னா நம்மளையும் உடுத்துவிப்பார்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவர் சொல்றார், நீ போய் மற்றவங்களுக்கு உடுத்துவி, தேவனோட ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள்னு. அதுதான் தேவனை போல செயல்படுங்கள்னா என்ன? தேவன் குருவிக்கும் மலருக்கும் அவர் உடுத்துவிக்கிறார். நீங்க போய் யாரை உடுத்துவிக்க போறீங்க? நீங்க போய் யாருக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்க? அவர் நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்க, நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப இந்த சிந்தனைக்குள்ள வாங்க. அதான் தேவ ராஜ்யத்தினுடைய முறை. புறா இறங்குவதற்கான அடையாளம் இதெல்லாம் பார்த்தணும். தேவனுடைய ராஜ்யத்துல முழுமையா நாம பங்கேற்க முடியாம போவதற்கு முக்கிய காரணம் எக்கனாமிக் செல்ஃப் பிரசர்வேஷன். எல்லாம் நான் ஓகேவா இருக்கிறேனா அப்படி பார்த்துக்கணும், எல்லாம் நான் ஓகேவா இருக்கிறேனா பார்த்துக்கணும். ஆனா எவ்வளவு நான் இருந்தா எனக்கு ஓகே தெரியவே தெரியாது. நீங்க முதலாவது உங்களை பார்த்துக்கொள்வது எந்த தவறும் கிடையாது. செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். உங்களை முதல்ல நீங்க நேசிக்க பழகணும், உங்களுக்கு முதல்ல சேமிச்சுக்க பழகணும், உங்களுக்கு முதல்ல எல்லாம் நல்லா இருக்க பழகணும். ஆனா எவ்வளவு இருந்தா உங்களுக்கு போதுமானதுன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? அடுத்தவங்களை கைவிட்டுறோம். சில பேர் தங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தாங்க கஷ்டப்பட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுதான் பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. நீங்க கஷ்டப்படும் போது அடுத்தவங்களை உதவி செய்ய முடியாது. நீங்க பள்ளத்தில் இருக்கும்போது எப்படி அடுத்தவங்களை மேல தூக்க முடியும்? நீங்க மேட்டுக்கு வந்தாதான் பள்ளத்தில் இருக்க மேட்டுக்கு வர வைக்க முடியும். ஆனா மேட்டுக்கு வந்துட்டோன்றது எப்போ நமக்கு தெரியும்? அதான் முக்கிய கேள்வி. மூன்றாவது, பொலிட்டிக்கல் பீப்புள், இந்த சுவிசேஷத்தை எதிர்த்தவர்கள். முதல்ல மதவாதிகள், இரண்டாவது ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், மூன்றாவது அதிகாரம் உள்ளவர்கள். அவங்களுக்கு எப்படி இவர் என்ன அரசாங்க முறையை சொல்லித்தராரு? கிங்டம் ஆஃப் லவ், செல்ஃப் டினையல், சுய வெறுப்பு, அதாவது அடுத்தவர்கள் மேல் அன்பு செலுத்துவது, டொமினியன் சிஸ்டம், கண்ட்ரோல் பண்றது, தான் சொன்னபடி எல்லாரும் நடக்கணும்னு விரும்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்கு பிடிக்கும். இவர் அதுக்கு நேர் விரோதமான காரியங்களை சொல்றதுனால அவங்களுக்கு பவர் ஓவர் அதர்ஸ், அதுதான் எல்லாரும் விரும்புறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்லை. போய் வீட்டுக்கார்ட்ட கேட்டு பாருங்க, கணவன்மார்ட்ட கேட்டு பாருங்க, ஏங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்ன அவங்க பிரச்சனை? சொல்றதையே கேட்க மாட்டேன்றீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆழமா நம்பிக்கை இருக்குது, கணவன் ஆயிட்டா மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு. மற்றவங்களாம் நான் சொல்றத கேட்கணும், மனைவி பிள்ளைங்க மாமனார் மாமியார் எல்லாம் நான் சொல்றதை கேட்கணும். அப்பதான் ஒரு அதிகாரம், பவர் ஓவர் அதர்ஸ். அது அதிகாரத்தினால வெல்ல முடியாது, அன்பினால வெல்ல முடியும் அப்படிங்கிறதான் இயேசு காண்பித்தார். உங்களில் ஒருவன் தலைவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். அந்த விஷயங்கள் நீங்க பவர்ல இருக்கும்போதுல மற்றவங்களை சார்ந்து கொண்டு இருக்கீங்கன்றது தெரியணும். நீங்க அதிகாரம் செலுத்தும் போது நீங்கள் மற்றவர்களை சார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா நீங்க சேவை செய்யும் பொழுது மற்றவர்கள் உங்களை சார்ந்து கொள்ள வைக்கிறீர்கள். நீங்க போயிட்டீங்கன்னா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதிகாரத்தில் இருக்கவங்க போயிட்டா மிஸ் பண்ண மாட்டாங்க, சேவை செய்யறவங்க போயிட்டா மிஸ் பண்ணுவாங்க. அதுதான் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை தான் தேவன் கட்ட விரும்புகிறார். உங்க குடும்பத்துக்குள்ளாக நீங்க கட்டணும்னு விரும்புறாரு. நீங்க யாரையும் சார்ந்துகிட்டு இல்ல, சார்ந்து இருக்கிறவங்க தான். ஐயோ இப்ப பாருங்க, எனக்கு வந்து ஒரு காலில் ஒரு ஊனம் இருக்குது, அது ஒரு பலவீனம் இருக்குது, எனக்கு ஒரு கட்டை தேவை. அந்த கட்டையை யாரும் பிடிங்கிறாத மாதிரியே பார்த்துப்பேன் நான். ஏன்னா அந்த கட்டையினால் தான் நான் வாழ்கிறேன் என்று எனக்கு தெரியும், அந்த கட்டையினால் தான் நான் நடக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆகவே அந்த கட்டையை யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, புடுங்கிடக்கூடாது. இதுதான் அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய உள்ளான படம். அவங்களுக்கு இந்த அதிகாரம், தனக்கு கீழே இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்களை சார்ந்துதான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க தங்களை விட்டு போயிடக்கூடாது. என்னை விட்டு போயிடாதன்ற குரல் தான் பல விதங்கள்ல ஒலிச்சிட்டு இருக்குது. அதுக்காக தான் மிரட்டி பார்க்கிறோம், அதுக்காக தான் அழுது பார்க்கிறோம், அதுக்காக தான் சில சமயங்கள்ல அவர்களுக்கு உதவி செய்கிறது போல நடிச்சு பார்க்கிறோம். ஆமா, சேவை இல்லை, அது உதவி செய்யறது போல நடிக்கிறதுலாம் இதுக்கு. ஆனா நம்மளை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இவன் போயிட்டானா, என் கட்டை போயிடுச்சுன்னா நான் கீழே விழுந்துருவேன். அப்போ அவன் போறான்னா முதல்ல அவனுக்கு உதவி செஞ்சு பார்ப்பேன், அப்புறமா அவனை மிரட்டி பார்ப்பேன், அப்புறம் அவனை சபிப்பேன். சபைகள் நடக்குது பாருங்க. இந்த என் சர்ச்சை விட்டு போயிட்டியா நீ நாசமா போவேன், மிரட்டுறது. ஏன்னா எனக்குள்ள பயம், ஐயோ இவன் போயிட்டா நான் எப்படி பொழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சேவை செய்யறதுன்றது அது கிடையாது, அது என்டையர்லி டிஃபரெண்ட்.
அவர் போறாருன்னா எல்லாம் பயப்படுவீங்க, ஐயா கூட கொஞ்ச நாள் இருங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இவரை சார்ந்திருக்காங்க, இவருடைய வேலையில இவருடைய இதுல சார்ந்திருக்கிறாங்க. விளங்குதுங்களா உங்களுக்கு? எப்படிப்பட்ட ஒரு தலைகீழான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சரி செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். இதுதான் சுவிசேஷம். இதை தொடர்ந்து பார்ப்போம், நாம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு கொள்வோம். இதை வெறும் பிரசங்கமா கேட்காம நீங்களும் போய் மார்க்கு சுவிசேஷத்தெல்லாம் வாசித்து புதிய காரியங்களை அதோடு கூட ஒப்பிட்டு பாருங்க, என்ன நடந்துட்டு இருக்குது, நாம என்ன நம்பிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்கிற புஸ்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். அந்த புஸ்தகத்தை வாங்கி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புது விதமான அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் போவீர்கள். ஒருவேளை அதை இது வரைக்கும் யாரெல்லாம் வாங்கலையோ அவர்கள் தயவாய் அதை வாங்கி படிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.